ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம். மனிதன் உணவுகளை உட்கொள்ள ஆரம்பித்ததிலிருந்து உணவுகள் குறித்த சில கட்டுக்கதைகள் மக்களிடையே உள்ளன. உங்களுக்கு உணவுகள் குறித்த கட்டுக்கதைகள் பற்றி தெரியுமா? தெரிந்திருந்தாலும் அந்த கட்டுக்கதைகள் உண்மையா அல்லது பொய்யா என தெரியாமல் பலரும் இருப்போம். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். உப்பு நீர் வேகமாக கொதிக்கும் என்ற கட்டுக்கதை உள்ளது. உண்மை என்னவென்றால், நீரில் எவ்வளவு உப்பு சேர்த்தாலும் நீரின் கொதிநிலையில் மட்டும் எவ்வித மாற்றமும் இருக்காது. முட்டை இரத்த கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் என்ற கட்டுக்கதை உள்ளது. உண்மை என்னவென்றால், சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் தான் இரத்த கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும். முட்டையில் டிரான்ஸ் கொழுப்புகளே இல்லை. ஆய்வாளர்கள் முட்டையில் அரிய வகை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் உள்ளது என கண்டறிந்துள்ளனர். வைட்டமின் சி சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராடும் என்ற கட்டுக்கதை உள்ளது. இது குறித்து எந்த ஒரு அறிவியல் பூர்வ நிரூபணமும் இல்லை. கேரட்டை பச்சையாக சாப்பிடுவதே நல்லது. அதை சமைத்தால் அதிலுள்ள சத்துக்கள் வெளியேறிவிடும் என்ற கட்டுக்கதை உள்ளது. உண்மை என்னவென்றால், வேக வைத்த கேரட்டில் தான் வேக வைக்காததை விட அதிக அளவில் சத்துக்கள் இருக்கும். கேரட்டை வேக வைக்கும் போது அதிலுள்ள செல் சுவர்கள் உடைக்கப்பட்டு பீட்டா கெரோட்டின்கள் முழுமையாக கிடைக்கும். கோழியின் தோலை நீக்கினால் கேலரியின் அளவு குறையும் என்ற கட்டுக்கதை உள்ளது. உண்மை என்னவென்றால், கோழியின் தோலை நீக்கினால் அதன் சுவைதான் குறையுமே தவிர கேலரியின் அளவு குறையாது. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை பெற நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.